ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு படித்ததில் பிடித்ததில் ஒரு சின்ன மெசேஜ் நம்ம படிக்கலாம். ஓகே. ஒரு முறை தன் உதவியாளரை அழைத்த ஈவேரா பெயரை குறிப்பிட்டு அவருக்கு ஒரு தந்தி கொடுக்க சொன்னார். தந்தியில் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னங்கய்யா என்றார் உதவியாளர். ஏற்கனவே சொல்லியாச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும்தான் நீங்கள் தந்தியில் கொடுக்கணும். அதிகமாக வார்த்தைகளை செலவு பண்ணாமல் சுருக்கமாக கொடு என்று கூறி அதற்கான பணத்தையும் கொடுத்து அனுப்பினார் ஈவேரா. தன் உதவியாளரிடம் கொடுத்து அனுப்பினார். உடனே போய் தந்தி கொடுத்து விட்டு வந்தார் உதவியாளர். எப்படி கொடுத்த தந்தி, வாசகம் என்ன என்று கேட்டார் ஈவேரா. ஆல்ரெடி டோல்டு என்ற 2 வார்த்தையில் கொடுத்துட்டேன் என ரொம்ப பெருமையாக கூறினார் உதவியாளர். இன்னும் கூட சுருக்கி இருக்கலாமே, அதை ஒரே வார்த்தையில் அதை சொல்ல முடியாதா என்று கேட்டார். அது எப்படிங்க முடியும் என்றார். ஏன் டோல்டட் அப்படின்னு கொடுக்க வேண்டியது தானே, அப்படி ஒரு வார்த்தை இங்கிலீஷ்லேயே இல்லையே ஐயா அப்படின்னாராம். இல்லைன்னா என்னையா விஷயம் புரியாதா, இல்லைன்னா என்னையா விஷயம் புரியுதா இல்லையா, தந்தையை வாங்குறவர் அதை புரிஞ்சிக்க மாட்டாரா என்றார் ஈவேரா. அவராகவே ஒரு புது வேர்டை கண்டுபிடிச்சி டோல்டட்னு போடுறதுனே அப்படின்னு ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்க. கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய மனுஷன் அவர் ஒரு கேஷுவலாக சொல்லியிருக்கிறாரு. பட் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அவங்களுக்கு சேர வேண்டிய மெசேஜ் கரெக்டான மெசேஜாக போய் சேரணும். அது ஆல்ரெடி டோல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, டோல்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தகவல் கரெக்டாக நம்ம அந்த தந்தியில் கொடுக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். தேங்க்யூ, பாய்.